ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி கிச்சனில் ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் ஒப்பட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ உள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் 1 கப் கடலைப்பருப்பு ஏற்கனவே 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே 1 கப் வெல்லம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங் பால் ஒன்று வச்சு எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சீல் பண்ணிவிட்டு கீழே ஒரு பட்டர் ஷீட், மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு நல்லா எந்த அளவுக்கு லேஸாக கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லேஸாக தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த போலியை எடுத்து அதில் போடுங்க. போட்டுட்டு மேல் சைடும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு சைடு குக் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் ஒப்பட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்பைசி கிச்சன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்!